முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் கன்னியாகுமரிக்கு சென்று இந்த கண்ணாடி இலை பாலத்தை திறந்து வச்சிருக்கார். அது அவர் கொண்டு வந்தது இல்லை. அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது, அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது, நான் முதலமைச்சர் இருந்த காலத்தில் முதலமைச்சர் இருந்த காலத்தில் கொண்டு வரப்பட்ட திட்டம் 2018 அப்பொழுது மத்திய அமைச்சர் கப்பல் போக்குவரத்துறை அமைச்சர் நிதின் கட்காரி அவர்கள் இருந்தார். தரவழி போக்குவரத்துறை அமைச்சர் நிதின் கட்காரி கப்பல் போக்குவரத்துறை அமைச்சர் இருந்த பொழுது டெல்லியில் கூட்டம் நடத்தினாங்க. அப்போ இதை தெரிவித்தேன். அங்கே சுற்றுலா பயணிகள் அதிகமாக வந்து செல்லக்கூடிய பகுதி. ஆகவே ஐயன் திருவள்ளுவர் சிலையும் அங்கே இருக்கிற விவேகானந்த பாறை இணைக்கின்ற வரையில் ஒரு பாலத்தை அமைத்து கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வச்சேன். அந்த கோரிக்கை அவர் ஏற்றார். அந்த திட்டத்தை சாகர்மாலா திட்டத்தின் அடிப்படையில் அந்த திட்டத்தை எடுத்து மாநில அரசு பாதிப்பணும், மத்திய அரசு பாதிப்பணும் என்று அந்த திட்டம் வகுக்கப்பட்டது. ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அப்பொழுது மத்திய கப்பல் போக்குவரத்துறை அமைச்சர் நிதின் கட்காரியிடம் இந்த கோரிக்கை வச்சேன். அதை நிறைவேற்றி கொடுன்னு சொன்னோன்னே உடனடியாக 3 நாள் அந்த திட்டத்துக்கு அனுமதி கொடுத்தார். அப்பொழுதே அதிமுக ஆட்சி இருக்கும் பொழுது சுற்றுச்சூழல் தடையில்லா சான்று நாங்கள் பெறப்பட்டோம். அதுக்கு பிறகு 2020 கொரோனா காலமாக இருந்த காரணத்தால் அந்த பணி அப்படியே தடைபட்டு விட்டது. அதற்கு பிறகு வந்த இந்த ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் இப்போ டெண்டர் விட்டு அந்த பணி செஞ்சிருக்கு.